10 மறைக்கிறாங்களா ரசூலுல்லாஹ்? மறைவான விஷயங்கள் அல்லாஹ் 100 சொல்லி கொடுத்துட்டான். 100மே மக்களுக்கு தேவையான விஷயம். அதுல 90 சொல்லிட்டு 10 ரசூலுல்லாஹ் மறைக்கிறாங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைச்சாங்கன்னா தூத்துவமே பெரிய பாதிப்பாயிரும். அல்லாஹ் சொல்றதே மக்களுக்காக தான் சொல்றான். மக்களுக்காக சொன்ன செய்திகளை பூரா அவங்க மக்களுக்கு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லும் பொழுது அவங்க நமக்கு சொல்லி தந்ததுக்கு மிஞ்சி ஒரு மறைவான எதுவுமே இல்லை. மறைவான அல்லாஹ் சொல்லி கொடுத்தான், அதுக்கப்புறம் நமக்கு சொல்லிட்டாங்க. இது மறைவான எதுவுமே இல்லை. அவங்க எதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டாங்களோ அதெல்லாம் நமக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியும். அப்படிங்கிறத அந்த வசனத்தில் வழங்குறது. அதே மாதிரி இன்னொரு இடத்துல மறைவானது அல்லாஹ் சொல்லி கொடுப்பேன்னு சொல்றான். என்ன சொல்றான்னு கேட்டா 3வது அத்தியாயத்துல 179வது வசனம். இது அல்லாஹ் சொல்லுகிறான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுல இருந்த காலத்துல முனாஃபிக்குகள், அதாவது நயவஞ்சகர்கள் ஒரு கூட்டம் இருந்தாங்க. அவங்க என்ன செய்வாங்க, மூமின்கள் மாதிரி நடிச்சுக்குவாங்க, முஸ்லிம்கள் மாதிரி நடித்துக் கொள்வார்கள். நபிகள் நாயகத்துடைய கை ஓங்கி அவங்க ஆட்சியா இருந்ததுனால இவங்களை ஏமாத்திக்கிடுவோம், நம்மளும் இந்த கூட்டத்தில் சேர்ந்த மாதிரி காட்டிக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி நடித்துக் கொண்டு ஒரு கூட்டம் இருந்தார்கள். ஆனால் அவர்களும் பள்ளிவாசலுக்கு செல்வார்கள், அவர்கள் நோன்பு வைப்பார்கள், அவர்களும் ஜக்காத்து கொடுக்கிற மாதிரி பாவனை பண்ணுவார்கள். அவர்களும் எல்லாமே முஸ்லீம் மாதிரியே தங்களுடைய நடவடிக்கை, பாவனை, வணக்க வழிபாடு எல்லாத்தையும் அமைத்துக் கொள்வார்கள். ஆனா ரகசியமா போய் என்ன செய்வாங்க, என்ன செய்ய நடிக்கிறோம் அப்படின்னு நடந்து கொள்வார்கள். இப்படி இருந்தாங்க. ஆனா மக்களுக்கு என்ன செய்யாது, இது யாரு முனாஃபிக்கு யாரு முஸ்லீம்னு தெரியாது. மக்களை பொறுத்த வரைக்கும், சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் இவர் முனாஃபிக்கு, இவர் முனாஃபிக்கு இல்ல, இவர் சந்தர்ப்பவாதி, இவர் நம்மளை சேர்ந்தவர்னு தெரியாது. அப்படி இரண்டர கலந்திருந்தார்கள் ஆரம்ப கட்டத்துல. ஒரு கட்டத்துல எல்லாம் என்ன பண்ணிட்டான்னு கேட்டா, இப்படியே ரொம்ப நாளைக்கு விட முடியாது அப்படின்னு சொல்லி யார் யார் முனாஃபிக்காக இருக்கிறார்கள் என்பதை தனது தூதருக்கு அல்ல அறிவித்துக் கொடுப்பதா அல்ல சொல்லி காட்டுறான். முனாஃபிக்கா சந்தர்ப்பவாதிகளாக இருந்தவர்கள் யார் யாரு என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு தான் அறிவித்துக் கொடுத்தேன் என்று ஒரு வசனத்தில் நான் சொல்றேன். என்ன சொல்றான்னு கேட்டா, மா கான அல்லாஹு லியதரல் முஃமினீன அலாமா அன்தும் அலைஹி ஹத்தா யுமீஸல் கபீஸ மினத் தய்யிபி. தீயவரில் இருந்து நல்லவரை வேறுபடுத்தி காட்டாத வரை, தீயவரில் இருந்து நல்லவரை வேறுபடுத்தி காட்டாத வரை இப்படியே அல்லாஹ் விட்டு வைக்க மாட்டான். மா கான அல்லாஹு லியுத்லியக்கும் அலல் கைபி. மறைவான செய்திகளை உங்களுக்கு அல்லாஹ் காட்டித் தருபவனாக இல்லை. வலாக்கின் யஜ்தபீ மிர் ருசுலிஹி மய்யஷா. தனது தூதர்களில் நாடியவரை அதற்கு அல்லாஹ் தேர்வு செய்கிறான், தேர்வு செஞ்சு அவருக்கு காட்டித் தருவான் இந்த வசனம் சொல்லுகிறது. அப்ப மறைவானதை தூதருக்கு காட்டி தருவான்னு சொன்ன உடனே இவங்க நினைச்சுக்கிறாங்க மறைவானது எல்லாம் தூதருக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. இதுல அல்லாஹ் எது சொல்றான்னு கேட்டா, முனாஃபிக்குகள் பட்டியலை ரசூலுக்கு சொல்லித் தருவாங்க. அது சொல்லித் தந்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுத்த வரைக்கும் யார் யார் சந்தர்ப்பவாதி, யார் யார் சந்தர்ப்பவாதி இல்லை, உண்மையான முஃமின்கள் யார் என்பது நபிகள் நாயகத்துக்கு மட்டும் தெரியும். அவங்க கரெக்டா அவங்களுக்கு ஏமாந்துடக்கூடாது இல்லையா. அவங்க பல ஆட்சி தலைவராக இருக்கிறாங்க, பலவிதமான அவங்களை அல்லாஹ் காப்பாற்றுற கேரண்டி கொடுத்திருக்கிறான். அவர்களுக்கு மட்டும் என்ன பண்ணியிருந்தான்னு கேட்டா, இன்னும் ஆளு முனாஃபிக்கு, இன்னும் ஆளு முனாஃபிக்கு இல்லை, நம்மளை சேர்ந்த ஆளு என்று அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். இந்த ஒரு விஷயம் தான் மற்றவர்களுக்கு இல்லாம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மட்டும் அல்லாஹ் சொல்லிக் கொடுத்த விஷயம் என்று விளங்குகிறது. இதை தவிர மற்ற எல்லா விஷயத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா நபிமார்களே அல்லாஹ் சொல்ல சொல்றான், நபிகள் நாயகத்தை சொல்ல சொல்றான், மறைவானது தெரியாதுன்னு சொல்லுங்க. அது மாதிரியான சான்றுகளை பாருங்க. 6வது அத்தியாயத்துல 69வது வசனம், இந்தஹு மஃபாத்திஹுல் கைப். மறைவானதனுடைய திறவுகோல் அவன் கையில் தான் இருக்கிறது. லா யஅலமுஹா இல்லாஹு. அவனை தவிர யாரும் அதை அறிய முடியாது. மறைவான திறவுகோள்கள் என் கையில தான் இருக்குது, என்னை தவிர யாருக்கும் தெரியாது இப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். யஅலமு மா ஃபில் பர்ரி வல் பஹ்ரி. தரையில உள்ளது கடல்ல உள்ளது அவன் அறிகிறான். வமா தஸ்குத்து மின் வரக்கத்தின் இல்லா யஅலமுஹா. ஒரு இலை கீழே விழுந்தாலும் அதையும் அவன் அறியாமல் இருப்பதில்லை. வலா ஹப்பத்தின் ஃபீ மினுமாத்தில் அர்லி. பூமியுடைய அடி ஆழத்தில் இருள்களுக்கு உள்ள இருக்கிற ஒரு தானிய வித்து இருக்கிற அதை கூட அவன் அறிகிறான். ஒலா ரத்தபின் ஒலா யாபிசின். காய்ந்ததோ ஈரமானதோ எதுவாக இருந்தாலும் இல்லாஹி கிதாபின் முபீன். பாதுகாக்கப்பட்ட அந்த தெளிவான பதிவேட்டில் இருக்கிறது. எனக்கு தெரியாம இது நடக்கிறது இல்ல, இது எனக்கு மட்டும் சொந்தங்கிறான். இதை வேறால் கற்றுத்தர சொல்லல. இந்த விஷயங்களை நபிமார்களுக்கோ மற்றவர்களுக்கோ அல்லாஹ் கற்றுத்தருவதாக சொல்லல. இது அவனுக்கு மட்டும் உள்ள நாலேஜ். அதே மாதிரி இது 669 788 அல்லாஹ் சொல்றான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், லா அம்லிகு நஃப்ஸி நஃபஅம் வலா லர்ரா. எனக்கு நன்மை செய்து கொள்ளவோ எனக்கு தீமை செய்து கொள்ளவோ நான் சக்தி பெற்றவன் இல்லை. இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடியதை தவிர அப்படின்னு சொல்லிட்டு, வலவ் குன்து ஆலமுல் கைப. மறைவானது எனக்கு தெரியுமையானால் லஸ்தக்ஸர்து மினல் கைரி.
நன்மைகளை நான் அதிகப்படுத்தி இருப்பேன். கெடுதியே வந்திருக்காது. உமா மசனியசு, ஒரு கேடு எனக்கு ஏற்பட்டிருக்காது. எனக்கே கேடு ஏற்பட்டதில் இருந்து மறைவானது எனக்கு தெரியாதுன்னு விளங்குது சொல்றாங்க. எனக்கு மறைவானது தெரிஞ்சா எனக்கு கேடு வருமா? இது தலைவர் உள்ள போகுதுன்னு முன்னாடியே தெரிஞ்சா நான் விளங்கிடுவேன்ல. மறைவானது எனக்கு தெரியும் இருந்தா, மறைவானது என்ன? முதுகுக்கு பின்னாடி மறைவானது, அடுத்த செகண்ட் நடக்கக்கூடியது மறைவானது. அடுத்த செகண்ட் இந்த கட்டணம் உள்ள போன எனக்கு முன்னாடி தெரியுது. நான் எங்க நிக்கிறேன்? முன்னாடியே தெரிஞ்சா நான் வராம இருந்துருவேன், உன்னை காப்பாத்திக்கிறேன். அந்த மறைவானது யாருக்கு தெரிகிறதோ அவருக்கு தீங்கு வரக்கூடாது. மறைவானது ஒருவருக்கு தெரிகிறது உண்மையா இருந்தால் அவருக்கு எந்த கேடு வர முடியாது. கையை ஓங்கும்போது முன்னாடி தெரியாது. ஒரு நாள் குத்த பொருள் மறைவானது தெரிஞ்சவரா இருந்தா அவரை மழை குத்த முடியாது. அவருக்கு மறைவானது தெரியுமா? நான் குத்த பொருள் 5 நிமிஷத்துக்கு மேலே அவர் தெரிஞ்சு போயிடும், அவரோடு போயிடுவாரு. நான் வேற எங்கேயும் ஊத்திக்கிட்டு இருக்கேன். அப்ப அந்த மாதிரியான வாதத்தை நான் எடுத்து வைக்க சொல்றான். நபி, நீங்க மக்கள்கிட்ட போய் சொல்லுங்க, மறைவானது எனக்கு தெரிஞ்சு இருந்தா எனக்கு வெறும் நன்மையாவளப்பா ஏற்பட்டிருக்கு, எனக்கு ஒரு தீங்கு ஏற்பட்டிருக்காது. எவ்வளவு தீங்கு ஏற்பட்டிருக்கு, எனக்கு எவ்வளவு அடிச்சிருக்கிறீங்க, எவ்வளவு உதச்சிருக்கிறீங்க, ஊரை விட்டு விரட்டி இருக்கிறீங்க, காயப்படுத்தி இருக்கிறீங்க. மறைவானது தெரிஞ்சு அப்படிலாம் உங்களுக்கு பண்ணலாமா? என்னங்க இப்படிலாம் நீங்க பண்ணுவீங்களா இல்லையா? நபிகள் நாயகத்துல கேட்க சொல்றான், இப்படி எல்லாம் என்ன நீங்க பண்ணீங்களா இல்லையா? அப்ப எப்படி எனக்கு மறைவானது தெரியும் நீங்க நம்புறீங்க என்று கேளு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் மறைவானது நபிமார்கள் கற்றுக் கொடுக்கல. எதை கற்றுக் கொடுத்தாங்க சொல்ல வர்றேன். மறைவானது கற்றுக் கொடுத்தா உண்மை. அந்த மறைவு என்னன்னா ஈமான் கொள்ள வேண்டிய மறைவு. சொர்க்கம், நரகம், மறுமை, அந்த மறைவு தானே தவிர அடுத்த வினாடி நடக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் உள்ள மறைவு இருக்குது அது அல்ல. ஈமான் கொள்ள வேண்டிய மறைவானது நபிமார்களுக்கு தெரியும், அது நமக்கும் தெரியும். அதே மாதிரி இன்னொரு வசனத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா 10வது அத்தியாயம் 20வது வசனத்தில் சொல்றான், இவர்கள் சொல்கிறார்கள், லவ்லா உன்சில அலைஹி ஆயத்தும் மின் ரப்பிஹி, இறைவன் புறத்திலிருந்து இவருக்கு ஒரு அற்புதம் அருளப்பட வேண்டாமா என்று கேட்கிறார்கள். ஃபக்குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்னமல் கைபுல் இல்லாஹ், மறைவான விஷயங்கள் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது, மறைவான விஷயம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது, என்கிட்ட கேட்காதீங்க என்று பதில் சொல்லுங்க அப்படிங்கிற அந்த விஷயத்திலையும். அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்றா 11வது அத்தியாயத்துல 31வது வசனம், வலா அக்கூலுக்கும் இந்திய கசாயினுல்லா, அல்லாஹ்வுடைய பொக்கிஷங்கள் என்னிடத்தில் இருக்கின்றன, கருவூலங்கள் இருக்கின்றன என்று நான் சொல்ல மாட்டேன். வலா ஆலமுல் கைப, மறைவானதை நான் அறியவே மாட்டேன். வலா அக்கூல் இன்னி மலக்கும், நான் ஒரு வானவர் என்று உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன் என்று சொல்லுங்க அல்லாஹ் நபிகள் நாயகத்தை பார்த்து 11:31. அதே மாதிரி என்ன செய்யறான்னா, உங்களுக்கு சுலைமான் நபி தெரியும், அவருக்கு பெரிய ஆற்றல் எல்லாம் கொடுத்திருந்தான், மற்ற எந்த நபிக்கு கொடுக்காத அளவுக்கு ஆற்றலை கொடுத்திருந்தான். பறவைகளுடைய பாஷை அவருக்கு தெரியும், காற்றை கூட அவருக்கு வசப்படுத்தி கொடுத்திருந்தான், ஜின்களையும் சைத்தான்களையும் கூட அவருடைய ஆளுகையின் கீழே எல்லாம் அமைச்சு வச்சிருந்தா. அவர் என்ன செய்யறாரு, ஒரு நாள் அந்த ஹுதுங்கிற பறவை அதை காணா, ஒரு நாள் இங்க அந்த பறவையை காணா அப்படின்னு கேட்கிறாரு. ஒரு பக்கத்தை பெயர பறவையை தேடி பார்க்கிறாரு, கணக்கிட்டு பார்க்கிறாரு, ஹுதுங்கிற பறவையை காணா. அப்ப கால மாலில ஆரல் ஹுதுஹுத அம்கான மினல் காயிதீன், எங்க அந்த ஒரு பறவை மட்டும் காணவில்லை, அது எங்க போயிடுச்சு அப்படிங்கிறாரு. அப்ப அந்த பறவை என்ன செய்ய எங்க போனது எங்க தெரியல. இவ்வளவு ஆற்றல் உள்ள சுலைமான் நபிக்கு அவருடைய ஆளுகையில் இருந்த ஒரு பறவை காணா போன விஷயம் எங்க விஷயம் தெரியல. அதுக்கப்புறம் அந்த பறவை வருது, பறவையுடைய மொழி அவருக்கு தெரியும் நல்லா சொல்றாங்க இல்லையா. பறவை சுலைமான் கிட்ட பேசுது. என்ன பேசுதுன்னு கேட்டா, ஜித்துக்க நீ சபையின் நபையின் யக்கீன், சபா என்ற ஊரில் இருந்து ஒரு நல்ல ஒரு உறுதிமிக்க செய்தியை கொண்டு வருகிறேன், உனக்கு தெரியாத ஒன்றை நான் அறிந்து வந்திருக்கிறேன். அகத்து அப்படி சொல்லுங்க பறவை, உனக்கு தெரியாது சுலைமான, உனக்கு தெரியாது, உனக்கு தெரியாத ஒரு செய்தியோட மெசேஜ் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு அந்த பறவை சொன்னதாக இது 27வது அத்தியாயத்தில் 20, 21, 22 இந்த வசனங்களை இதை பார்க்கலாம். அந்த தொடர்ச்சியில் 27 பார்க்கலாம். அப்ப சுலைமான் நபிக்கு இவ்வளவு ஆற்றலை கொடுத்திருக்கும் பொழுது பக்கத்துல ஒரு ராணி ஆட்சி புரிகிற மேட்ரோ, அங்க உள்ள ஆட்சி முறைகளோ இந்த பறவை சொல்லித்தான் அவருக்கு தெரிய வருது. மறைவானது தெரியல, பறவை எங்க போச்சுன்னு தெரியல. பறவை நான் இங்க போனேன் வழக்கம் சொன்னோன்னா அவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. இந்த மறைவான விஷயங்களை எல்லாம் யாருக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டான், இறைத்துவருக்கு சொல்லித் தர மாட்டான். இந்த நம்பிக்கை ஈமான் சம்பந்தப்பட்டது இல்ல. நாம் எதை நம்ப வேண்டுமோ அந்த மறைவான விஷயங்களை தான் சொல்லிக் கொடுப்பான். நம்ம எதை நம்பணும், சொர்க்கத்தை நம்பணும், அது அல்லாஹ் சொல்லித்தான் தரணும். நரகத்தை நம்பணும், அது அல்லாஹ் சொல்லித்தான் தருவான். ஆகிரத்தை நம்ம நம்பணும், அது கண்டிப்பா அல்லாஹ் சொல்லித் தருவான். நாளைக்கு என்ன எனக்கு நடக்கும்ங்கிறது எனக்கு சொல்லித்தர தேவையில்லை, ஒரு தூதருக்கும் சொல்லித்தர தேவையில்லை. எனக்கு என்னென்ன ஆபத்து நாளைக்கு ஏற்படும் என்பதை ஒரு தூதருக்கு அல்லாஹ் சொல்லித்தர மாட்டான். உலகத்தில் என்னென்னவெல்லாம் நடக்குது என்பதை நான் நம்ப தேவையில்லை, அல்லாஹ் சொல்லித்தரவும் தேவையில்லை. இந்த விலையும் கொண்டவையானால் குழப்பம் வராது.
அதே மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 27வது அத்தியாயத்துல 65வது வசனத்துல சொல்றான், குல் லா யஅலமு மன் ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்தி, வானங்களிலும் பூமியிலும் உள்ள யாரும் அறிய மாட்டார்கள், அல் கைப மறைவானது அறிய மாட்டார்கள், இல்லல்லாஹ் அல்லாஹ்வை தவிர. மலக்குகள் கூட தெரியாதான். வானங்கள்ல உள்ளவர்கள் மலக்குகளுக்கு தெரியாது. பூமியில உள்ளவர்கள் ஜின்னு சைத்தான் எல்லாம் மனிதன், யாரும் அறிய மாட்டார்கள், இல்லல்லாஹ்.